Hello. Today we are going to see probability ஓட one shot பார்க்க போறோம். Out of 80 மார்க்குக்கு 8 மார்க் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி லெசன்லேருந்து உண்டு. இந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா என்ன, டோட்டல் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டோட கனெக்டடாக இருக்கிறது மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேயிஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் two events associated with any random experiment, then P of A bar B represents the probability of occurrence of an event A, knowing that the event B has already occurred. அப்போ P of A bar B which is equivalent to P of A intersection B divided by P of B ன்னு யூஸ் பண்ணுவோம். P of B வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ P of B is not equal to 0 means that the event B should not be impossible-ஆக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, if the event A and B are associated with any random experiment and the occurrence of one depends on the other அப்படி இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். தென் P of A intersection B is equal to P of A into P of B bar A அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். where P of A is not equal to 0. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்றப்ப when the probability of an occurrence of one event does not depend on the occurrences of the other event அப்படி இருந்ததுன்னா அதை வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். அப்போ P of A by B which is equivalent to P of A and P of B by A is equal to P of B ன்னு சொல்லலாம். இது வந்து டெஃபனிஷன், ரொம்ப முக்கியமான டெஃபனிஷன். ஸோ ஃபார் எனி டூ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவலண்ட் டு பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இஃப் EI be a partition of a sample space and all EI have non-zero probability and A be any event associated with the sample space. So P of A which is equivalent to P of E1 into P of A bar E1 plus P of E2 into P of A bar E2 plus P of E3 into P of A bar E3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கிளாஸ் 12th இருக்கிற 4 ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ. அப்போ அந்த அவுட் ஆஃப் 4 கலரில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுறது P of E1, P of E2, P of E3, P of E4 அப்படின்னு வச்சுட்டோம்னா, அந்த 4 கலர் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி P of A அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ P of Aக்கு P of E1 into P of A bar E1 plus P of E2 into P of A bar E2 அந்த மாதிரி இதை ரெஸ்பெக்டிவாக நம்ம எடுத்துக்குவோம். இதே பேயிஸ் தியரம் அப்படின்னா, பர்டிகுலராக ரெட் ஹவுஸ்லேருந்து மட்டும்தான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். என்னென்னு, அந்த ரெட் கலருக்கான ப்ராபபிலிட்டி, அந்த ரெட் கலர் வேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சில பேசிக் ரிசல்ட்ஸ் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுக்கானது, அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டிக்கானது, டிமார்கன் லாவை எப்படி யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நம்ம 10th 11thலேருந்து இப்போ ரீகலெக்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சில எம்சிக்யூஸ் இருக்கும். இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நம்ம சில கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 மார்க்குக்கும் இது பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக 2 மார்க்கில் கேட்பாங்க. 1 மார்க்லேயும் அதுதான் வரும். அங்கே பாருங்கள், ஃபார் எனி 2 ஈவெண்ட்ஸ் A and B, P of A dash is equal to 1/2, P of B dash is equal to 2/3 and P of A intersection B is equal to 1/4. Then P of A dash by B dash என்னவா இருக்கும்? P of A dash by B dashக்கு P of A intersection B the whole dash divided by P of B ன்னு போடுவோம். P of A dash intersection B dash நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிமார்கன் லாவை யூஸ் பண்ணி A union B the whole dash ன்னு போட்டுட்டு 1 minus P of A union B ன்னு போட்டுக்கிறேன். P of A union Bக்கு அடிஷனல் தியரம் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிக்குவேன். அதே மாதிரி இதை பாருங்கள், இதெல்லாம் ஃபார்முலா தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த இதில் அப்ளை மட்டும் பண்ணி கண்டிஷனல் தியரம் ப்ராபபிலிட்டியில் அப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். If A and B are two independent events such that P of A is equal to 1/2, P of B is equal to 1/4, what about P of B dash bar A? இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏவும் பியும் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் தான். அப்போ A டேஷும் B டேஷும் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ P of B dash bar A அப்படின்னா P of B dash intersection A divided by P of A அப்படின்னு போடுவோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுங்கிறதுனால ப்ராடக்ட் ஆஃப் P of B dash into P of A divided by P of A
கட் பண்ணிட்டோம்னா பி ஆஃப் பி டேஷ் மட்டும்தான். அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் படி அதை கண்டுபிடிச்சிடலாம். இஃப் டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, பி ஆஃப் ஏ மைனஸ் பி கொடுத்துட்றாங்க, பி ஆஃப் ஏ கொடுத்துட்றாங்க, பி ஆஃப் பி பை ஏ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஏ மைனஸ் பி ஸ்ட்ரக்சர், இது ஏ இன்டர்செக்ஷன் பி ஸ்ட்ரக்சர். இது ரெண்டத்தையும் ஒன்றா ஆட் பண்ணால் தான் ஏ வரும். இப்போ கொஸ்டினில் ஏ மைனஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்கன்னா டோட்டல் ஏலேருந்து ஏ மைனஸ் பியை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்டன். அதை யூஸ் பண்ணி தான் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, பி ஆஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 0.3, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.4, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.8, பி ஆஃப் பி பார் ஏ. ஸோ மோஸ்ட்லி இந்த கண்டிஷனல் தியரம் ப்ராபபிலிட்டியோட கொஷின் தான். அதை எழுதுங்க, மிஸ் ஆன வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கிடச்சதை வச்சு ஏ இன்டர்செக்ஷன் பியா, பி இன்டர்செக்ஷன் ஏவா, எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி வி கேன் கெட் இட் த ஆன்சர். ஸோ இப்படி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், if A and B are two events such that P of A by B is equal to 2 times of P of B by A and P of A plus P of B is equal to 2 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then P of B என்ன? அப்போ P of A by Bக்கும் P of B by Aக்கும் நமக்கு ஆன்சர் என்னங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி காமனாக இருக்கிறத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது P of A is equal to 2 times of P of Bன்னு வந்துடுது. இதை வச்சு 3 times of P of B is equal to 2 by 3ன்னு போட்டுடலாம். அப்போ P of B is equal to 2 by 9 அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, if the sum of two numbers obtained on throwing a pair of dice is 9. இந்த இஃப்க்கு பக்கத்தில் given thatக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கிறது கண்டிஷன். அப்போ ஏ அப்படிங்கிற ஈவெண்ட் நமக்கான கண்டிஷன். சம் வந்து 9 வரணும். சம் 9 வரத்துக்கு என்னென்னலாம் பாசிபிளோ அதை நம்ம எழுதிடும். given that இல்லை அதை கொடுத்ததுக்கப்புறம் அதை எழுதினதுக்கப்புறம் then the probability that the number obtained on one of the dice is 4. அப்போ இதுதான் கேட்டிருக்காங்க. required probability B தான். அப்போ 1 die shows 4 அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டுமே 4 காட்டுறதை எடுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று 4 காட்டுறதை எடுக்கிறோம். அப்போ 10 டேர்ம்ஸ் வருது அவுட் ஆஃப் 36க்கு, இதுக்கு 4 டேர்ம்ஸ் வருது அவுட் ஆஃப் 36க்கு. அப்போ P of B by A, ஏன்னா கண்டிஷன் தான் டினாமினேட்டரில் வரணும். அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டுன்னு பார்த்தா 2 எலமெண்ட் by 36, இதுக்கு 4 element by 36, காமனாக இருக்கிறத கட் பண்ணிட்டோம்னா 2 by 4க்கு 1 by 2 அப்படின்னு போட்டுடலாம். 5 fair coins are tossed up simultaneously. The probability of the event that at least one head comes up அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கம்ஸ் அப் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கம்ஸ் அப்னா 1 மைனஸ் பி ஆஃப் நன் ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் திங், இதில் என்ஆஃப்எஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 2 அவுட்புட்டு, அதை 5 டைம் ரிப்பீட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக ஒரு கேமோட அவுட்புட்டை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸை பவரில் போட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 5 அப்படின்னு வந்துடும். 2 பவர் 5 32. ஸோ எல்லாமே ஹெட்டாக இருக்கக்கூடாது. நன் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 by 32 தான். ஏன்னா டெய்ல் 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 அதுக்கு மட்டும்தான் வரும், வேறு எதுக்கும் வராது. Ramesh can hit a target 2 out of 3 times. He tried to hit the target twice. The probability that he missed the target exactly once அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 out of 3ல அவர் டார்கெட்டை ஹிட் பண்ணுறாருன்னா நாட் ஹிட்டுக்கு 1 by 3ன்னு போட்டுரும். ஒரே ஒரு தடவை தான் அவர் ஹிட் பண்ணணும், ஒரு தடவை அவர் லூஸ் பண்ணணும். அப்போ எந்த அட்டம்ப்டில் அவர் லூஸ் பண்ணுறாருன்னு தெரியாது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லையா செகண்ட் அட்டம்ப்ட்லையான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவர் ஹிட் பண்ணிட்டார்னா 2 by 3, ஏன்னா 2 தடவை ட்ரை பண்ணுறாரு. ரெண்டாவது தடவை அட்டம்ப்ட் எடுக்கும்போது 1 by 3ன்னு ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 1 by 3 டாட் வித் 2 by 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 by 9 அப்படின்னு வந்துடும். 10th கொஸ்டின் பாருங்கள், 3 dice are thrown simultaneously. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா, வர ஒரு டைம் த்ரோ பண்ணுறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் 6, 3 டைம் ரிப்பீட் பண்ணுறோன்றதுனால 6 பவர் 3 216 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 216 வச்சு இதை கவர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் தட் அட்லீஸ்ட் 1 6 கம்ஸ் அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் நன் இஸ் 6 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வி வில் கெட். அப்போ இருக்கிற 5 எலமெண்ட்டை மட்டும் ரிப்பீட்டடாக 3 டைம் த்ரோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 5 பவர் 3 125 இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ 1 மைனஸ் 125 by 216 போட்டிங்கன்னா 91 by 216 அப்படின்னு வந்துடும். அசர்ஷன் பாருங்கள், இங்கேயும் அதே கான்செப்ட் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து எது மிஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க.
இதில் ஏபி இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஏ டேஷும் பி டேஷும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரியணும். ரெண்டாவது இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கிறப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எழுதலாம். இதே அங்கே டேஷ் வந்தாலும் ப்ராடக்டில் உங்களால் எழுத முடியும். இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி தேவைப்படுற இடம் ஏஆர்பி அப்படின்னா செட் லாங்குவேஜ் படி அது யூனியன் அர்த்தம். அப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ அந்த இடத்துல இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்கப்ப ப்ராடக்ட் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரிசல்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏன் ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனா அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ணிட முடியும். இங்கே பாருங்கள், இதில் டூ coins are tossed up simultaneously. The probability of getting two head if it is known that ஒன் ஹெட் கம்ஸ் அப் இஸ் 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இஃப் இட் இஸ் நோ தட்னா அதுதான் நம்மளோட கண்டிஷன். அப்போ ஒன் ஹெட் கம்ஸ் அப் அப்படிங்கிறது வந்து இங்கே ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் அட்லீஸ்ட் தானே, அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கம்ஸ் அப்னா 2 ஹெட்டும் இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிஷனில் இதை எழுதிக்கிறேன். என்ன வரும் 3/4. பட் கேள்வி என்னென்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட். அப்போ 2 ஹெட் வர ஆப்ஷன் ஒன்று தான். ஸோ அது எஃப் 1/4. அப்போ 1/4 டிவைடட் பை 3/4 கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/3 அப்படின்னு வந்துடும். Next question பாருங்க. If A and B are mutually exclusive even, P of A dash is equal to 5/6 and P of B is equal to 1/3, then P of A bar B, A by B bar 1/4 கேட்டிருக்காங்க. இதுக்கு ரீசன் இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா கண்டிப்பாக பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்மள்ட்ட கண்டிஷன் தியரம் கேட்டாங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷை இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டோட்டல் ஏலேருந்து ஏ மைனஸ் பி தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி தான் 0 ஆச்சே. அப்போ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1/4 வருது. ரீசன் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் தனிப்பட்ட முறையில் இங்கே எதை கொடுத்துருக்காங்க. இது தனியாக ட்ரூ, இது தனியாக ட்ரூ, பட் ரெலவெண்ட்டாக இல்லை. அதனால் ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் டூ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லாமல் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலே வி ஹாவ் டு அஸ்யூம் தட் அந்த ஏபியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட் தான் அப்படின்னு. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டோட டெஃபனிஷனை தான் அசர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் ட்ரூ. பட் ரீசன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரக்கூடிய இடத்துல பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு தான் போட்டிருக்கணும். அவங்க அதை கொடுக்கல. அதனால் ரீசன் வந்து தப்பு. ஏவும் பியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஏ டேஷும் பி டேஷும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அசர்ஷன் இஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.3 அண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி பார் இஸ் ஈக்குவல் டு 0.8 அண்ட் பி ஆஃப் பி இஸ் 2/7. அவங்க கொடுத்துருக்கிற இந்த ரீசனுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அசர்ஷனில் செக் பண்ணும்போது கரெக்டாக வருது, ட்ரூ. ரீசன் ஈயை வச்சு எலாபரேட் பண்ணணும்னா அதாவது பி பார் அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். 7th கொஸ்டின் பாருங்கள். ஒரு டெக் ஆஃப் கார்டு 52 பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது. ஈக்குவலி லைக்லி நம்ம அது எலிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக ஜாக்கோ கிங்கோ குயினோ யாரையோ ஒருத்தர் எடுக்கிறோம். அப்போ டோட்டலாக அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும்னா 1 வந்துடும். ஓகே, இப்போ பிரச்சனை என்னென்னா ஈங்கிறது வந்து ஸ்பேடு எடுக்கணும் 13/52, எஃப்ங்கிறது ஆஸ் எடுக்கணும் 4/52. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஸ்பேடில் வர ஆஸு 1/52. பி ஆஃப் இ பார் எஃப்னு போட்டிங்கன்னா 1/4. பி ஆஃப் எஃப் பார் இ போட்டிங்கன்னா 1/30. இதை ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்னு போடுறப்ப 52/52 ஆன்சர் 1ன்னு வருது. ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்னு போடுறப்ப 1/52ன்னு வருது. ஆக்சுவலாக அசர்ஷன் தனிப்பட்ட முறையில் கரெக்டு, ரீசன் தனிப்பட்ட முறையில் கரெக்டு, ஆனால் ரெலவெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. என்ன ரீசன் கொடுத்துருக்கணும்னா பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப்னு கொடுத்து செக் பண்ணியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ, பட் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து போட்டுடுறோம். அடுத்த கொஷின் பாருங்க. Consider the following statement. Let A and B be two independent even, then A and B P of A plus P of B அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். So, reason 3 even A, B and C are said to be independent if P of A intersection B intersection C க்கு P of A into P of B into P of C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அசர்ஷனில் இவங்க கொடுத்த கொஷினை பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பினா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 ஈவெண்ட்ஸ் ஏபிசிக்கு அவங்க சொன்ன ரீசன் இந்த மாதிரி தான் ப்ராடக்டில் எழுதணுங்கிறது கரெக்டு. ஆனால் அந்த பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு அசர்ஷனில் அவங்க கொடுக்காம விட்டதுனால நம்ம அசர்ஷனை தப்புன்னு சொல்கிறோம், ரீசனை ட்ரூன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இது ஏ ஈவெண்ட்டு, இது பி ஈவெண்ட்டு, இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு எப்போ சொல்லுவோம்? அது ரெண்டுக்குமே எந்த காமன் எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எனி டூ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ. இது தனித்தனியாக ரெண்டு ஈவெண்ட்னா ஒன் ஆஃப் த ஈவெண்ட் ஏ அண்ட் பி அக்கர் ஆகிறதுக்கு பி ப்ளஸ் கியூ மைனஸ் 2pqன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இப்போ ரீசன் ஏ யூனியன் பி அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏன் வந்திருக்குன்றதே தெரில. ஒரு சாதாரணமாக 2 டைம்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூன்னு எழுதுறதுல தப்பு இல்லை, பட் இதுக்கு ரெலவெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. அதனால் இதை நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, 10th ஒன். இதில் இதை இப்போ எப்படி பார்த்தோம்? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அவங்க சொன்ன ரீசனில் பி ப்ளஸ் கியூ மைனஸ் 2pqன்னு இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த ஈவெண்ட் ஏ அண்ட் பி அக்கர்ஸ். ஸோ அப்போ அந்த ரீசனுக்கு இதை கொடுக்கும்போது இது ஓகே. ரீசன் பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு அவங்க எழுதுனதும் ஓகே, பட் மேட்சிங் தான் நமக்கு இல்லை. இதை பாருங்க, ஒரு pair of dice thrown, if the two numbers appearing on them are different, find the probability that the sum of the numbers is 6. அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க? இஃப் கண்டிஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இஃப் கண்டிஷன் நம்பர் என்னன்னா நம்பர் அப்பியரிங் தம் ஆன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்போ சேமாக வர்றது என்னவா இருக்கோ அதுலேருந்து லெஃப்ட் ஆனது தான் டிஃப்ரெண்ட்டு. சேமாக வர்றது 6 நம்பர், அப்போ டிஃப்ரெண்ட்டாக வர்றது 30 நம்பர். அப்போ பி ஆஃப் ஏ 30/36. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த நம்பர் 6 வரதுக்கான ஆப்ஷனை எழுதிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுத்துலையும் ஏதாவது காமன் ஐட்டம் இருக்கான்னு பார்த்தா 4மே காமனாக இருக்கும். ஸோ இப்போ பி ஆஃப் ஏ பை பியா பி ஆஃப் பி பை ஏவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக இருக்கிறது அப்பியரிங் ஆன் தம் டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஏ டினாமினேட்டரில் வரணும். ஸோ மேலே நியூமரேட்டரில் காமனாக இருக்கிறது எழுதணும். அப்போ 4/36ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 430 ஆர் கேர்ள்ஸ். அப்போ என் ஆஃப் எஸ் கேர்ள்ஸ் மட்டும் 430. அதில் 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கேர்ள்ஸ் 12th ஸ்டாண்டர்ட். அப்போ G12 எத்தனை பேர் இருக்காங்க? 43 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் சோசன் ரேண்டம்லி ஸ்டடீஸ் இன் கிளாஸ் 12 கிவன் தட் த சோசன் ஸ்டூடெண்ட் இஸ் அ கேர்ள் அப்படின்னு எடுத்திருக்காங்க. கொஷின் என்னென்னா ஸ்டூடெண்ட் 12th ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஓகே, அதுவும் சோசன் ஸ்டூடெண்ட் இஸ் அ கேர்ளாக இருக்கணும். ஓவரால் கேர்ள்ஸையும் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கேர்ள்ஸையும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் 43 பேர் தான் வருவாங்க. டிவைடட் பை என் ஆஃப் எஸ் டோட்டல் பி ஆஃப் பி யாருன்னா 430. ஸோ 43/430 இஸ் நத்திங் பட் 1/10 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 பாலை நம்ம எடுக்கிறோம். கண்டெய்னிங் பேக்கில் 2 ஒயிட் 3 ரெட் 4 பிளாக் பால் இருக்குது. 1/1 வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எடுக்கணும். பட் தட் அட்லீஸ்ட் 1 பால் எடுக்கிறோன்னா அது ரெட்டாக இருக்கணுங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 1 ரெட் பால். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் நன் ஆஃப் த பால் இஸ் ரெட்டுங்கிறதான் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு பாலும் நான் ரெட்டாக இருக்கணும், செகண்ட் பாலும் நான் ரெட்டாக இருக்கணும், அதுதான் மீனிங். அப்போ 1 மைனஸ் ரெட்டுங்கிற கவுண்ட்டையே விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஒயிட்டு பிளாக்கில் மொத்தம் 6 பால். அவுட் ஆஃப் 9க்கு 6ல் 1 சூஸ் பண்ணுறோம். 6ல் 1 சூஸ் பண்ணுறோன்றது ஃபேவரபிள் சாய்ஸ். பாசிபிள் சான்சஸ் வந்து 9ல் 1 எடுக்கிறோம். ரெண்டாவது அட்டம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதுனால கவுண்ட் ஒன்று குறையும். அப்போ 8 பால்.
பட் கலர் ஃபேவரபிள் சான்சஸ் படி 5 தான் இருக்கும், 5ல் 1 எடுக்கிறோம். ஸோ அப்போ 1 மைனஸ் 30/72 கட் பண்ணி போட்டிங்கன்னா 42/72 7/12ன்னு வரும். ஃபோர்த்து கொஷின், இஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ அண்ட் பி எல்லாம் கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் ஏ பார் பி பார் கேட்டிருக்காங்க. ஒன் வேர்டில் கேட்டது. பி ஆஃப் ஏ பார் பி பார்னா பி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், அதை ஓவராலாக டிமார்கன் லாவை யூஸ் பண்ணும்போது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ், அதை வச்சு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பிக்கு அடிஷன் தியரம் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிக்குவோம். பி ஆஃப் பி டேஷுக்கு 1 மைனஸ் பி ஆஃப் பின்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கமிட்டியில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் 8 பாய்ஸ் அண்ட் 4 கேர்ள்ஸ். கிவன் தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 கேர்ள் இன் த கமிட்டி. calculate the probability that there are exactly 2 girls in the committeeன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது என்னென்னா அட்லீஸ்ட் 1 கேர்ள் in the committee. பிங்கிறது என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் இந்த கமிட்டி. பட் மொத்தமாக கமிட்டியில் எத்தனை பேர் தான் வேணும்னா 4 பேர் தான் வேணும். அப்போ கொஷின் வந்து பி given that A இதான் கொஷின். அப்போ P of A intersection B divided by P of A போடணும். ஸோ P of A is equal to 1 minus P of none is girl அப்படின்னு போடுவோம். அப்போ யாருமே கேர்ள் இல்லைன்னா அவுட் ஆஃப் 8 பாய்ஸில் தான் நான் 4 பேரையும் செலக்ட் பண்ணுவேன். இது ஃபேவரபிள் சான்ஸ். பட் பாசிபிள் சான்சஸ் பார்த்தீங்கன்னா 12C4. அப்போ 1 மைனஸ் 8C4 டிவைடட் பை 12C4ன்னு போட்டிங்கன்னா we will get the answer. பட் 8C4 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 8ல் ஆரம்பித்து ரிவர்ஸில் 4 நம்பர் போட்டுக்கோங்க. டிவைடட் பை 4 × 3 × 2 × 1ன்னு 4 ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிங்கன்னா 70 வரும். 12C4க்கும் அதே மாதிரி தான். 12ல் ஆரம்பித்து ரிவர்ஸில் 4 நம்பர் போடணும். டிவைடட் பை 4 ஃபேக்டோரியலோட ஆன்சரோட கட் பண்ணிங்கன்னா 495 வரும். இதை வச்சு தான் நம்ம P of Aவை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ P of A intersection B is equal to என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக 2 கேர்ள் இருக்கணும், அப்படின்னா எக்ஸாக்டாக 2 பாய் இருக்கணும். ஏன்னா டோட்டல் 4ல் அதனால். அப்போ 8ல் 2 பேரை சூஸ் பண்ணுறோம், அண்டுங்கிறதுனால இன்டூ 4ல் 2 கேர்ள்ஸை சூஸ் பண்ணுறோம். டிவைடட் பை 12C4. இந்த ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we will get the final resultant. ஈவன் ஈயும் எஃப்பும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எஃப் கொடுக்கல, இ கொடுத்துருக்காங்க. இ யூனியன் எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆஸ் பர் த அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் படி பி ஆஃப் இ யூனியன் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்னு தான் நான் போடுவேன். அப்போ பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப். ஏன்னா இண்டிபெண்ட் இல்லையா? தெரிஞ்ச ரிசல்ட் எல்லாம் போடுங்க. பி ஆஃப் எஃப்க்கு எக்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we will get the answer. அடுத்த கொஷின் 7th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்ககிட்ட 2 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அட்மிஷனுக்காக காலேஜுக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. ஏ வந்து அட்மிஷனில் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை தெளிவாக 0.7 அப்படின்னு கொடுத்துடாச்சு. ஏ செலக்ட் ஆகிற ப்ராபபிலிட்டியை ஈன்னு வச்சுக்கணுமா, பி செலக்ட் ஆகிற ப்ராபபிலிட்டியை எஃப்னு வச்சுக்கணுமா? ஆனால் டேரெக்டாக எஃப் செலக்ட் ஆகிற ப்ராபபிலிட்டியை கொடுக்கல. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் செலக்டட் இஸ் 0.6ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன் ஆஃப் தம் செலக்டட் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் ஆஃப் தம் செலக்டட்னா இ செலக்ட் ஆகும்போது எஃப் செலக்ட் ஆக மாட்டாங்க, எஃப் செலக்ட் ஆகும்போது இ செலக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் இதை எழுதுவோம். யூனியன் ஆஃப் இ செலக்ட் ஆகலைன்னா எஃப் செலக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு ஏ ஈவெண்ட்டாகவும் இது ஒரு பி ஈவெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? பி ஆஃப் ஏ யூனியன் பி அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி படி பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி தானே எழுதுவோம். இங்கே ஏவாவே நான் யாரை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷை ட்ரீட் பண்ணுறேன். பிங்கிறது யாருன்னா இ டேஷ் இன்டர்செக்ஷன் எஃப்ஐ ட்ரீட் பண்ணுறேன். அப்போ பி ஆஃப் ஏ பி ஆஃப் பின்னு எழுதும்போது இதையே நான் எழுதுனேன்னா அப்போ இதுக்கு நான் ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது என்ன வரும்? இண்டிபெண்ட் ஈவெண்ட் இல்லை. அப்போ பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் டேஷ்னு வரும். இதுக்கு வந்து பி ஆஃப் இ டேஷ் இன்ட்டு பி ஆஃப் எஃப் அப்படின்னு வரும். அதை எல்லாத்தையும் பிரிச்சுறேன். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு என்ன வருதுன்றதையும் பிரிக்கிறேன். ஸோ ஃபைனல் ரிசல்டண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் நம்பர் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது we will get the P of F value. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A bag contains 3 white and 4 red ball and 5 black ball. 2 balls are drawn at random. ஆக்சுவலாக வந்து என்ன கேள்வினா, நீங்கள் எடுக்கிற பால் போத் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கணும், அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. போத் பால்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்னு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான், 1 மைனஸ் பி ஆஃப் போத் பால்ஸ் ஆஃப் சேம் கலர்னு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் தானே.
அப்போ போத் பால்ஸ் ஆஃப் சேம் கலர் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவரால் 12 பால்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் வந்து என்ன, பாசிபிள் சான்சஸ் என்னங்கிறத தான் டிவைடட் பையில் போடணும். பாசிபிள் சான்சஸ் வந்து அவுட் ஆஃப் 12ல் 2 எடுக்கிறது. ஒயிட்டில் 2 எடுக்கணும் அப்படின்னா 3C2 டிவைடட் பை 12C2. இல்லை ரெட் கலரில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா 4C2 டிவைடட் பை 12C2. ப்ளஸ் அடுத்தது பிளாக்கில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5C2 டிவைடட் பை 12C2. இந்த 3C2 4C2 5C2க்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 12C2ஆல் போட்டு ஃபைனல் ரிசல்ட்டன் போட்டால் போத் ஆஃப் சேம் கலர் கிடச்சிரும். பட் நமக்கு பால் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் தானே, அப்போ அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு அன்பயாஸ்டு டை எடுத்துக்கிறோம். அதை வந்து 3 டைம் த்ரோ பண்ணுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 6s. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ராப்ளம்லாம் அட்லீஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா வந்து 1 மைனஸ் பி ஆஃப் நன் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சேன். பட் இங்கே அட்லீஸ்ட் 2 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் 2 6 நான் எப்படி எடுத்துக்கணும்னா பி ஆஃப் 2 6s ப்ளஸ் இல்லை பி ஆஃப் 3 6s அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ உங்ககிட்ட 3 டை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டையில் 6 விழுகலாம், செகண்ட் டையில் 6 விழுகலாம், 1/6 1/6. தேர்டு டையில் 6 விழுகாமல் போகலாம். அப்போ அங்கே 5/6. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு டையில் 5/6, செகண்ட் டையில் 1/6, தேர்ட் டையில் 1/6 இருக்கலாம். இல்லை செகண்ட் டையில் 5/6 இருந்துட்டு மற்ற ரெண்டுத்துலேயும் 1/6 இருக்கலாம். இல்லை ஃபைனல் ரிசல்டன்ட் என்ன வரும், எல்லாத்துலேயுமே 1/6 வரும். பட் இந்த 3 ஆப்ஷனை மட்டும் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் 2 6க்கான ஆப்ஷன் கிடச்சிருது. அப்போ 3 டைம் இது ரிப்பீட் ஆகிறதுனால 3 டைம்ஸ் ஆஃப் 1/6 1/6 5/6ன்னு போட்டுக்கிறோம். லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 3மே 6ஆக இருக்கிறதுனால 1/6 1/6 1/6ன்னு போட்டுக்கிறோம். ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15/216 ப்ளஸ் 1/216 ஆன்சர் 16/216. 8 டேபிளால் டிவைட் பண்ணி இதுக்கான ஆன்சரை போட்டுட்டோம். அடுத்தது ஒரு ப்ராப்ளமை ஏபிசின்னு 3 பர்சன்ஸ் கிட்ட கொடுக்குறோம். அவங்க 3 பேருமே இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ இதுலேருந்து அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். கொஷின் என்னென்னா, 3 பேருமே ட்ரை பண்ணுறாங்க சால்வ் பண்ண, பட் யாராவது ஒருத்தர் தான் சால்வ் பண்ணணும், அதுக்கான ப்ராபபிலிட்டியை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாக்ட்லி 1 சால்வ்னா ஏ சால்வ் பண்ணும்போது பியும் சியும் சால்வ் பண்ணக்கூடாது. அப்போ இன்டர்செக்ஷன் வச்சு இதை எழுதிக்கணும். ப்ளஸ் ஏவும் சியும் சால்வ் பண்ணலைன்னா பி சால்வ் பண்ணுவாங்க. ப்ளஸ் சி சால்வ் பண்ணால் ஏவும் பியும் சால்வ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த ப்ராபபிலிட்டியெல்லாம் எழுதிட்டு இதெல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டு தானே. அப்போ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னாலே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வாட் எவர் இட் இஸ் 3 இன்டர்செக்ஷன் பார்ட் இருந்தாலே பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சின்னு தான் எழுதணும். அங்கே டேஷ் இருந்தால் டேஷோட ஆன்சரை போட்டுக்கோங்க. நார்மல் ஏபிசி ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த ரிசல்ட்டண்ட்டை அங்கே எழுதிக்கோங்க. இப்படி தான் இதோட ஆன்சரை நம்ம 75/168 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ஏ அண்ட் பி த்ரோ எ டை அல்டர்னேட்டிவ்லி டில் ஒன் ஆஃப் தம் கெட் அ 6 அண்ட் வின்ஸ் த கேம். இப்போ நம்ம ஒரு 2 பர்சன்ஸ் விளையாடுறாங்க. ஏ விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 6 விழுந்துருச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 6 தவிர வேறு எந்த நம்பர் விழுந்தாலும் அவங்களுக்கு அது ஃபெயிலியர் தான். அப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு கெட்டிங் 6, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நாட் கெட்டிங் 6. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸுக்கு 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு 5/6ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வின்னா ஃபஸ்ட் அட்டம் நான் தான் விளையாடுறேன். அப்போ நான் விளையாடும் போது எடுத்த அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிட்டேன்னா பி 1/6 வந்துடும். ப்ளஸ் இப்போ என் டேர்னில் நான் தோத்துட்டேன்னா எனக்கான ப்ராபபிலிட்டி 5/6. டேர்ன் கோஸ் டு யூ. அப்போ டேர்ன் நீங்களும் நம்ம என்ன பண்ணுறோம், வின் பண்ணல. அப்போ உங்களுக்கு ஒரு 5/6. அகெயின் டேர்ன் கம்ஸ் டு மீ. அப்போ எனக்கு வர டேர்னில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா தேர்ட் அட்டம்ப்டில் நான் ஜெயிக்கிறேன். அப்போ தேர்ட் அட்டம்ப்டில் நான் ஜெயிக்கும் போது 1/6ன்னு போட்டுக்கணும். இப்போ அடுத்தது கேம் எப்படி இருக்கலாம்னா, நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன், யானும் 6 விழுகலை 5/6. உங்கள் டேர்ன் போகுது, உங்கள் டேர்னுக்கும் விழுகலை 5/6. அகைன் டேர்ன் கம்ஸ் டு மீ, அப்பையும் நான் ஜெயிக்கலை 5/6. டேர்ன் கோஸ் டு யூ, அப்போ நீங்களும் ஜெயிக்கலை 5/6. ஃபிஃப்த் அட்டம்ப்டாக டேர்ன் கம்ஸ் டு மீ, அப்போ நான் ஜெயிக்கிறேன், அப்போ 1/6. அப்போ இந்த மாதிரி லூஸ் ஆகும்போதெல்லாம் 5/6 5/6ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு இன்ஃபைனைட் ஜிபி மாதிரி இருக்குது. இன்ஃபைனைட் ஜிபியோட அடிஷன் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா S infinitive is equal to A divided by 1 minus R அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஏங்கிறது என்னென்னா 1/6, ஆறுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 25/36 அப்படின்னு வரும். ஆர் வந்து 5/6 த ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ ஏ வின் பண்ணுறதுக்கு 6/11 ப்ராபபிலிட்டினா பி வின் பண்ணுறதுக்கு 1லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிறோம். இதே கொஷின் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். எ ஃபேர் காயின் அண்ட் அன் அன்பயாஸ்டு டை ஆர் டாஸ்ட். லெட் ஏ பி த ஈவெண்ட், head appears on the coin.
பிங்கிறது 3 கம்ஸ் ஆன் த டை. அப்போ ஹெட்டு காயினில் காட்டணும், டைஸில் 3 காட்டணும். இதுதான் ஏபி ஈவெண்ட்டாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் 1, ஹெட் 2, ஹெட் 3, ஹெட் 4, ஹெட் 5, ஹெட் 6, டெய்ல் 1, டெய்ல் 2, டெய்ல் 3, டெய்ல் 4, டெய்ல் 5, டெய்ல் 6ன்னு நமக்கு மொத்தம் 12 எலிமெண்ட் வரும். ஏங்கிறது ஹெட் அப்பியர் ஆன் த டைஸ், இது வந்து பிங்கிறது 3 கம்ஸ் ஆன் த டை. அப்போ பி ஆஃப் ஏக்கு வந்து 6/12 ஏன்னா நமக்கு தெரியுது ஹெட் அப்பியர் ஆகிறதுக்கு. பி ஆஃப் பிக்கு 3 வரணுன்றதுனால நமக்கு எத்தனை ஆப்ஷனா 2. ஸோ இப்போ கண்டிஷன் ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஏ அண்ட் பி இண்டிபெண்ட்டான்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா என்ன மீனிங்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ் இட் இஸ் ஈக்குவல், அதனால் இண்டிபெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்கள், தெர் ஆர் 2 காயின்ஸ் இருக்குது. ஒரு காயின் வந்து எப்படி இருக்குன்னா இஸ் அ பயாஸ்டு காயின், இன்னொன்று வந்து எப்படி இருக்குன்னா இஸ் அ ஃபேர் காயின். பயாஸ்டு காயின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன தான் டாஸ் பண்ணாலும் ஹெட்டு விழுகிறதுக்கான சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4. டெய்ல் விழுகிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4. எப்படி நான் 4ன்னு சொல்கிறேன்னா, ரேஷியோ 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 1:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் பாசிபிள் பார்ட்ஸ் வந்து 4, அதில் ஹெட்டுக்கான பார்ட்டு மட்டும் 1, டெய்லுக்கான பார்ட்டு 3. அப்போ நம்ம தான் அதை 1/4ன்னு நம்ம தான் பிரிச்சுக்கணும். ஃபேர் காயின்னா பிரச்சனையே இல்லை. ஃபேர் காயினில் ஹெட் விழுகிறதுக்கு 1/2, டெய்ல் விழுகிறதுக்கு 1/2. அப்போ நம்ம எந்த காயினை சூஸ் பண்ணுறோம்? பயாஸ்டு காயினா இல்லை அன்பயாஸ்டு காயினா அப்படின்றதுக்கே பி ஆஃப் ஏவா பி ஆஃப் பியான்றதுக்கு ஒரு 1/2. அதில் சிங்கிறது வந்து கெட்டிங் ஹெட்டு. A coin selected at random and tossed once. If the coin shows head, find the probability that it is a biased coin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கெட்டிங் ஹெட்டு கிடைக்கிறது சீன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த சீங்கிறது கெட்டிங் ஹெட்டுங்கிறது அன்பயாஸ்டு காயின் மூலமாக வருதா பயாஸ்டு காயின் மூலமாக வருதான்றதை தனித்தனியாக நோட் பண்ணணும். இப்போ பயாஸ்டு காயின் மூலமாக வருதுன்னா பயாஸ்டு காயின் மூலமாக ஹெட் விழுகிறதுக்கு சான்ஸ் வந்து 1/4. பயாஸ்டு காயின் மூலமாக நமக்கு வந்து விழுகாமல் அன்பயாஸ்டு காயின் மூலமாக ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. இப்போ பி ஆஃப் சி ஆக மொத்தம் எனக்கு ஹெட் விழுகணும், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் சி பை ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சி பை பி. இதில் அவங்க பயாஸ்டு மூலமாக தான் அந்த ஹெட் விழுகணுன்றதுனால பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சி பை பி டிவைடட் பை அந்த டோட்டல் தியரம் பி ஆஃப் சியை நம்ம கீழே எழுதிக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து என்ன வருதுன்னா பி ஆஃப் பியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2, பி ஆஃப் சி பை பின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2, டோட்டல் ஆன்சர் 1/4. கீழே அதை ஒர்க் அவுட் பண்ணி தியரம் ஆன் டோட்டல் ப்ராபபிலிட்டி போடும்போது 3/8 கட் பண்ணிங்கன்னா 2/3 அப்படின்னு வந்துடுது. Next question, ஒரு letter is known to have come either from Tata Nagar or from Calcutta. What is the probability that on the envelope just 2 consecutive letters TA are visible? பார்க்கும்போது டிஏன்னு மட்டும்தான் தெரியுது, ஆனால் அது டாட்டா நகரா கல்கட்டாவில் வந்ததான்னு தெரியல. ஏன்னா டிஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் தெரியுது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எய்தர் அது டாட்டா நகரா கல்கட்டாவான்னு தெரியாதுல்ல, அதனால் டாட்டாலேருந்து வந்ததாக இருந்தால் பி ஆஃப் ஏ 1/2, கல்கட்டாலேருந்து வந்ததாக இருந்தால் அதை வந்து 1/2. 2 ஈவன் தனித்தனியாக எந்த வேர்டுன்னு தெரியாது இல்லையா, 2 கைண்ட் ஆஃப் வேர்ட்லேருந்து ஏதோ ஒன்று செக் பண்ணிக்கிறோம். இப்போ சி அப்படின்னா என்னென்னா ஈவெண்ட்டு டிஏ மட்டும் விசிபிளாக தெரியுது என்வெலப்பில். அப்போ அந்த என்வெலப்பில் தெரிஞ்ச சி டிஏ அப்படிங்கிறது ஃப்ரம் டாட்டா நகர்லேருந்து வந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் டாட்டா நகரில் மொத்தம் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் எடுக்கிறேன். ஸோ டிஏ ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 லெட்டராக கன்சிடர் பண்ணிக்குவோம். 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அப்போ சிடிஏ விசிபிள் ஆன் த என்வெலப் அதை வச்சு தான் இங்கே கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ சி ஆஃப் பை ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா 2/8ன்னு வரும். அதே மாதிரி இதை கட் பண்ணிங்கன்னா 1/4. பி ஆஃப் சி பை பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டிஏவை மொத்தமாக சேர்த்து 7ஆக வச்சுக்கோங்க. அப்போ அவுட் ஆஃப் 7ல் நம்ம அந்த டிஏவை மட்டும் தெரியுதுன்றதுனால 1/7. அப்போ ஓவராலாக டாட்டா நகரில் டிஏ விசிபிளாக தெரியறதுக்கான ப்ராபபிலிட்டி எய்தர் ஃப்ரம் டாட்டா நகர்லேருந்து வந்த வேர்டாக இருக்கலாம் ப்ளஸ் இல்லை கல்கட்டாலேருந்து வந்த வேர்டாக இருக்கலாம். டாட்டா நகர்லேருந்து வர வேர்டுனா அந்த வேர்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு அந்த வேர்டில் உள்ள டிஏ வரதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் கல்கட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, கல்கட்டாலேருந்து டிஏ வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/7. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் சச் தட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு 1/4 அண்ட் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1/6. ஃபைண்ட் பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னாலே தனித்தனியாக ப்ராடக்ட் போடலாம், அதை போட்டு எழுதிக்கிறோம். பட் நமக்கு என்ன தெரியாதுன்னா பி ஆஃப் ஏ தெரியாது, பி ஆஃப் பி தெரியாது.
அப்போ x into 1 minus y is equal to 1 by 4, 1 minus x into y is equal to 1 by 6. இதை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸும் ஒய்க்கும் ஈக்குவேஷன் ஒன்று டெவலப் ஆகும். அதுலேருந்து ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்னங்கிறத ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பிக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மூலமாக கிடைக்கிறதுனால ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வரும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா குவாட்ரட்டிக்கெல்லாம் இன்வால்வ் ஆகலை, அதனால் அதை இன்வால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மொத்தம் 2000 ஸ்கூட்டர் டிரைவர் இருக்காங்க, 4000 கார் டிரைவர் இருக்காங்க, 6000 ட்ரக் டிரைவர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆக்சிடெண்ட் இன்வால்வ் ஆகும்போது அதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டர் டிரைவர் 0.01, கார் டிரைவர் 0.03, ட்ரக் டிரைவருக்கு 0.15 வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க இன்ஷூர் பண்ணியிருக்காங்களாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே நம்ம என்னன்னு செக் பண்ணணும். இன்ஷூர் பண்ணியிருக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பி ஆஃப் ஏக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000. அப்போ 2000 ஸ்கூட்டர் டிரைவரா, அப்போ 2000 டிவைடட் பை 12,000 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல டோட்டல் கவுண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பி ஆஃப் ஸ்கூட்டர் டிரைவருக்கு 2000 டிவைடட் பை 12,000 அப்படின்னு வரும். அதே மாதிரி கார் டிரைவருக்கு 4000 டிவைடட் பை 12,000 அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பி ஆஃப் ட்ரக் டிரைவருக்கு 6000 டிவைடட் பை 12,000 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஆன்சர். இப்போ டிங்கிறது என்னென்னா ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணுறாங்க அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணுற பர்சன் ஸ்கூட்டர் டிரைவர் மூலமாக வராங்க அப்படின்னா 0.01. அதே வந்து கார் மூலமாக வராங்கன்னா 0.03. இதே வந்து ட்ரக் மூலமாக வராங்கன்னா 0.15. அப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போதே பி ஆஃப் டிக்கு எப்படி இல்லைன்னா ஸ்கூட்டரோட ப்ராபபிலிட்டி இன்டூ ஸ்கூட்டர் மூலமாக போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் காரை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கார் மூலமாக போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் ட்ரக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்டூ ட்ரக்கு மூலமாக நம்ம ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். அடுத்தது ஒரு பேக்கில் 4 பால் இருக்குது, 2 பால்ஸை ரேண்டமாக எடுக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த போத் த ட்ரான் பால்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஒயிட் இருக்குது, 2 பால்ஸ் ஆர் ட்ரான் அட் ரேண்டம். 2 ஒயிட் இருக்குது, 2 நான் ஒயிட் இருக்குது. ஏ வந்து 2 ஒயிட் ப்ளஸ் 2 நான் ஒயிட். பி அப்படின்னா இல்லை 3மே ஒயிட்டாக இருக்குது, ஒரு நான் ஒயிட் இருக்கலாம். இல்லை சி 4 ஒயிட் இருக்கலாம். ஏன்னா அங்கே கவுண்டே கொடுக்கல, அதில் எத்தனை ஒயிட் இருக்குன்னே நமக்கு தெரியாது. எத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மினிமம் 2 ஒயிட் எடுக்கணும்னு கொஷின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்கன்றதுனால கம்பல்சரியாக அந்த பேக்குக்குள்ளே 2 ஒயிட் இருந்தே ஆகணும். அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் 2 ஒயிட்டாவது இருக்கணும். அப்போ ஏ வந்து 2 ஒயிட்டு 2 நான் ஒயிட்டாக இருக்கலாம், பி வந்து 3 ஒயிட்டு 1 நான் ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை சி வந்து 4மே ஒயிட்டாக இருக்கலாம். இப்போ பி ஆஃப் ஏவை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டினா 1/3, இதுக்கு ஒரு 1/3, சிக்குனா ஒரு 1/3. இப்போ பிரச்சனைனா நீ எடுக்கிற 2 பாலுமே ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீ ஒயிட் பாலை 2 எடுக்கணுங்கிறது தான் கேள்வி. அதை ஏன்ற பேக் மூலமாக எடுக்கிற அப்படின்னா 2 ஒயிட்டுக்கு 2 ஒயிட்டையுமே சூஸ் பண்ணுற, அவுட் ஆஃப் 4 பாலில் 2. அப்போ ஃபேவரபிள் சான்ஸு 2C2, டோட்டல் சான்ஸு 4C2. இதே வந்து பி ஆஃப் டி ஒயிட் பாலை பின்ற பேக்லேருந்து எடுக்கிற அப்படின்னா 3 ஒயிட்லேருந்து 2 எடுப்பேன், இது ஃபேவரபிள் சான்ஸு, டிவைடட் பை டோட்டல் சான்ஸு 4C2. இல்லை தேர்டு சி 4மே ஒயிட்டாக இருக்கக்கூடிய பேக்லேருந்து 2 ஒயிட் எடுக்கிற அப்படின்னா 4C2 டிவைடட் பை 4C2. இப்போ இங்கே கிடச்ச ஆன்சர் எல்லாத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அக்கார்டிங் வித் பேக்கை செலக்ட் பண்ணுறதோட சேர்த்து. ஸோ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் டி பை ஏ, பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் டி பை பி இன்ட்டு பி ஆஃப் சி இன்ட்டு பி ஆஃப் டி பை சி, இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த காம்பினட்டோரியல் கோஎஃபிஷியன்ஸ்க்கெல்லாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஒரு பேக்கில் 6 ரெட்டு 5 ப்ளூ பாலு, அனதர் பேக்கில் 5 ரெட்டு 8 ப்ளூ பால் இருக்குது. அப்போ ஏ பேக்கில் எத்தனை இருக்குது, பி பேக்கில் எத்தனை இருக்குதுன்னு தனித்தனியாக எழுதிக்கிறோம். எ பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் அ பேக் ஏ வித்தவுட் சீயிங் இட்ஸ் கலர் அண்ட் இட்ஸ் புட் இட் இன் டு த பேக் பி. அப்போ தென் அ பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் அ பேக் பி அட் ரேண்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் அ ப்ளூ இன் கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிறது என்னென்னா ப்ளூ பாலை ஃப்ரம் பேக் பிலேருந்து ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பாலை பேக் ஏலேருந்து எடுத்து பார்க்காம அதை பேக் பிக்குள்ளே போட்டுட்டு இப்போ பேக் பிலேருந்து தான் நீ பால் எடுக்கிற, அப்படி எடுக்கிற பால் வந்து ப்ளூ கலராக இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் செக் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் ஏக்கு என்ன ஆப்ஷனா 6, 5, 11 ஓவரால் சான்சஸில் 6 பால் வந்து ரெட் பாலாக இருக்கும். பி ஆஃப் பிக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
5 ப்ளூ பால் இருக்குது, 6 ரெட் பால் 5 ப்ளூ பால், இதில் வந்து 5 ரெட் பால் 8 ப்ளூ பால் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அவங்க எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா வித்தவுட் சீயிங் இட்ஸ் கலர் அண்ட் புட் இட் இன் டு த பேக் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கெட்டிங் அ ப்ளூ பால் ஃப்ரம் பேக் பி ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங். ஸோ பி ஆஃப் ஏக்கு என்ன சான்ஸு, பி ஆஃப் பிக்கு என்ன சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். இதில் என்னென்னா இதில் வந்து 5 ப்ளூ கொடுத்துருக்காங்க, இதில் 8 ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ 5 8 13 வரும். கேஸ் 1 என்னென்னா ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொஷினில் இட்ஸ் அ ஸ்லைட் மிஸ்டேக். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏல என்ன பியில் என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்துருக்குற ஆன்சரை பாருங்கள். ஸோ ஏல சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, பியில் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு தனித்தனியாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 11 பால் இருக்குது, இதில் வந்து 13 பால் இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் வந்து 11 பால், பி ஆஃப் என் ஆஃப் ஏ அண்டு என் ஆஃப் பியில் வந்து மொத்தம் 8 5 13 பால், இதில் 11 இதில் 13 போட்டாச்சு. We consider two possible scenarios when a ball is transferred from bag A to bag B. Transferred ball is red or blue இருக்கலாம். Suppose the probability of drawing a red ball from bag A அப்படின்னா bag Aலேருந்து ரெட் பாலை எடுத்து நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்னா 6/11. ஒருவேளை பேக் ஏலேருந்து அதை நீங்கள் எப்படி எழுதிக்கோங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃப்ரம் பேக் ஏலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 6/11. அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பாலை பேக் ஏலேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா 5/11. இது வந்து மெயினாக வரும். இப்போ ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் ரெட் பால் டு பேக் பி, ரெட் பாலை கொடுத்துட்டேன், ரெட் பாலை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா இது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் ரெட் பால் டு பேக் பி அப்படின்னு கொடுத்தோம்னா பேக் பியில் அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பால் ஆயிடுது, ஆல்ரெடி இருக்கிற 13ஓட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒன்றையும் சேர்த்து நவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என் ஆஃப் பி என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பால்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு அப்புறமா அவங்க சொல்கிறத என்னன்றதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம எடுக்கிறது வந்து ப்ளூ பால் ஃப்ரம் பேக் பிலேருந்து ரெட் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்போ கேட்கும்போது என்ன ஆகும்னா டோட்டல் 8 அவுட் ஆஃப் 14. இப்போ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் ஃப்ரம் பி பேக்லேருந்து ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ளூ பால் ஃப்ரம் ஏலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 9/14 அப்படின்னு ஆகிடும். ஏன்னா 8 ப்ளூ பாலில் அப்போ இது ஒன்றோடு சேர்த்தா 9 ஆகிடும். இப்போ கேள்வி என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் ஃப்ரம் பேக் பிலேருந்து எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ எழுதும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஏ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் ஃப்ரம் பேக் பி கண்டிஷன் வித் ரெட் பால் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஏ ப்ளஸ் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் blue ball from A transferring into probability of blue ball from B back அதே மாதிரி blue back from A அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வரும்னா இதுக்கு 6/11 வரும், இதுக்கு 4/7 வரும், ப்ளஸ் இதுக்கு 5/11 வரும், இதுக்கு 9/14 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24/77 ப்ளஸ் 45/154. இதை வந்து எடுத்துக்கிறோம். இதை எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிங்கன்னா 93/154 அப்படின்னு வருது. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இது எல்லாமே பேஸ் தியரத்தோட கான்செப்ட் தான். இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் எம்சிக்யூஸ் ரிலேட்டடாகவும் நம்ம அதை கவனிச்சுக்கணும். ஸோ ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை விதமாக அதை பிரிச்சிருக்காங்க, பேஸ் தியரத்தில் அவங்க கிவன் தட் யார் மூலமாக அந்த ப்ராபபிலிட்டியை கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸோட டிஃப்ரெண்ட் பார்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 காயின்ஸ் இருக்குது. ஒரு ஹெட் ஒன்று வந்து 2 ஹெட்டட் காயின், ரெண்டுமே ஹெட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து பயாஸ்டு காயின், அதில் 75% ஹெட் தான் விழுகும், 25% தான் டெயில் விழுகும். தேர்டு வந்து இஸ் அ பயாஸ்டு காயின் தட் கம்ஸ் அப் 40% ஆஃப் த டைம்ஸ் டெயில்ஸ் தான் விழுகும், 60% ஆஃப் த டைம்ஸ் தான் ஹெட் விழுகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காயினில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியே 1/3 ஃபார் ஈச். அதில் ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை தனியாக நோட் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும். அப்போ ஹெட்டு வந்து 2 ஹெட்டட் காயின்லேருந்து வந்தால் 1,
ஹெட்டு வந்து பயாஸ்டு காயின்லேருந்து வந்தால் 75% பை 100, ஹெட்டு வந்து 40% டெய்லில் வரதா இருந்தால் 60/100. அதை நமக்கு பிரிச்சுக்க தெரியுதா அப்படிங்கதான் கேள்வி. இப்போ என்னென்னா ஒரு காயினை சூஸ் பண்ணி ரேண்டமாக டாஸ் பண்ணுறோம், அது ஹெட்டை காட்டணும், அதுவும் 2 ஹெட்டட் காயின்லேருந்து தான் காட்டணும் அப்படின்னா ஏ ஆப்ஷன். அந்த ஏ ஆப்ஷனுக்கான ஆன்சரை மேலே எழுதிட்டு கீழே டோட்டல் தியரம் ப்ராபபிலிட்டியை டினாமினேட்டரில் போட்டு ஆன்சர் போடணும். இந்த கொஷின் பாருங்க, a man is known to speaking truth 3 out of 4 times. He throws a die and reports that it is a 6. Find the probability that it is actually 6. இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது P of A என்னன்னா ஒரிஜினலாக 6 விழுகணும், ஒரிஜினலாக 6 விழுகிறதுக்கு 1/6, 6 விழுகாமல் இருக்கிறதுக்கு 5/6. ஆனால் அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு 6 விழுந்துருச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலி 6 விழுந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலி 6 விழுகிறத சின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ அவர் உண்மையை சொல்கிறது மூலமாக வருது அப்படின்னு கேட்டால் C/Aக்கு 3 out of 4. உண்மையிலுமே 6 விழுந்து அவர் சொல்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/4. அப்போ 6 விழுகாமல் அவர் 6 விழுந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4. ஓகே, அப்போ ஆக மொத்தம் 6 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா உண்மையை சொல்லலாம் ஒரிஜினலாக 6 விழுந்து, இல்லை பொய் சொல்லலாம் உண்மையாலுமே 6 விழுகாமல். அப்போ இந்த 2 ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ ஒரிஜினலாக 6 விழுந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுக்கிறப்ப P of A bar C, ஒரிஜினலாக 6ம் விழுந்து அவர் உண்மையையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேணும்னா P of A into P of C/A divided by P of A into P of C/A plus P of B into P of C/B அப்படின்னு சொல்லி இதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கொஷின் பாருங்கள், assume that the chances of a patient having a heart attack are 40%. மெடிடேஷன் பண்ணணும், ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை சஃபர் என்ன மாதிரி ஆகுறாங்க அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. It is also assumed that meditation and yoga courses reduces the risk of heart attack by 30%. Prescription of certain drug reduces its chance by 25%. அதாவது ஹார்ட் அட்டாக் வரலாம், வராமலும் போகலாம். ஹேவிங் ஆன் ஹார்ட் அட்டாக் 40%, அப்போ ரிமைனிங் வந்து 60%க்கு வராது. அது மெடிடேஷன் பண்ணுறது மூலமாகவோ ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலமாகவோ செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2 விதத்தில் நம்ம போகிறோம், மெடிடேஷனோ இல்லை யோகா கோர்ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா P of A ஒன்று, P of B ஒன்று டேக்கிங் ட்ரக்குக்கு. C சஃபர் ஹார்ட் அட்டாக், அதனாலேயே அப்போ P of A P of Bக்கு 1/2ன்னு வரும். சஃபர் ஆகிறாங்க ஹார்ட் அட்டாக், பட் மெடிடேஷன் எடுத்து க்யூர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of C/A. அப்போ P of C/Aனா 70/100 இன்ட்டு ட்ரக் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கால் சஃபர் ஆகிறவங்க 40/100. ஸோ நெக்ஸ்ட்டு P of C/B. C/Bனா இங்கே பார்த்தீங்கன்னா 25% ட்ரக் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்போ 75/100% சஃபர் ஆகுறாங்க. மீதி 25% தானே ட்ரக் எடுத்து சான்சஸை கம்மி பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து டோட்டலாக ஹார்ட் அட்டாக்கால் அட்டாக் ஆகிறவங்க 40%. ஸோ அவங்களுக்கு 40/100, ட்ரக் எடுக்கிறது மூலமாக க்யூர் பண்ணிக்கிறவங்க 25. அப்போ சஃபர் ஆகிறவங்க தானே நமக்கு வேணும். 25ல் 100லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 75/100. இந்த இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கேள்வி என்னென்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பேஷண்ட் ஃபாலோட் அ கோர்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் யோகா, அவங்க சஃபர் ஆனதுக்கப்புறம். அப்போ P of A bar C தான் கேட்குறாங்க. மெடிடேஷன் யோகா மூலமாக கோர்ஸ் போய் அவங்க அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறது எத்தனை, அப்போ அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் போடுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு அதிகமான சான்சஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பாருங்கள், பவானி இஸ் கோயிங் டு play a game of chess against one of 4 opponents in an inter-college sport competition. Each opponent is equally likely to be a paired against her. The table below என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்போனண்ட் 1க்கு எவ்வளோ தூரம் சான்சஸ் ஆஃப் லாஸிங், ஆப்போனண்ட் 2, ஆப்போனண்ட் 3, ஆப்போனண்ட் 4க்கு 4 பேத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ ABCD 4 ஈவெண்ட் ஆப்போனண்ட்டோட விளையாடுறாங்க, ஜெயிக்கலாம் தோக்கலாம். ஸோ P of E வந்து 1/2. 4 பேத்தில் யாரோட விளையாடுறாங்கன்னு பார்த்தாலும் 4 ஆப்ஷனுக்கு 1/4. அப்போ ஏவோட விளையாடி ஜெயிக்கிறாங்களா, ஈயோட விளையாடி ஜெயிக்கிறாங்களா, சியோட விளையாடி ஜெயிக்கிறது, டியோட விளையாடி ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி போடுறோம். ஓவராலாக அவங்க விளையாடி ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கோ இல்லை லூஸ் பண்ணுறதுக்கோ ப்ராபபிலிட்டி 1/2 தான். அப்போ தோக்குறாங்கன்னா 1/2. யாரோட விளையாண்டு தோக்குறாங்க, P of Aவை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு P of E/A ப்ளஸ் P of B இன்ட்டு P of E bar B ப்ளஸ் P of C இன்ட்டு P of E bar Cன்னு வரிசையாக போட்டுக்கிறோம். இந்த ஆன்சர் 1/2. இதோட ஒவ்வொரு ஆன்சரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் மெத்தட்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும்.
நமக்கு ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் பேஸ் தியரத்தோட கான்செப்ட் நிறைய வரும். அது எல்லாத்தையுமே நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இதெல்லாம் புக் கொஸ்டின். சான்சஸ் ஆஃப் செலக்டிங் 3% இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறாங்க, இல்லை செலக்ட் பண்ணாமல் போகலாம். அவங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. 3 பேக் உங்ககிட்ட இருக்குது, அதுலேருந்து ஒரு பேக்லேருந்து பால் எடுக்கிறோம், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற பால் பிளாக்காக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான், அங்கே கலர் வேறு, இங்கே கலர் வேறு. ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து பெரிய அளவில் நமக்கு கொஷின்ஸ் இல்லை, பட் சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, let x be a random variable which assumes the values x1, x2, x3, x4. அவங்களே ஒரு சில ப்ராபர்ட்டிஸ் கொடுத்துட்றாங்க. p of x is equal to x3க்கு மட்டும் kன்னு எடுத்துக்கிட்டோம்னா, p of x is equal to x1க்கு k/2, p of x is equal to x2க்கு k/3, p of x is equal to x4க்கு k/5. பட் எல்லாத்துக்குமே தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து 1 தான் வரும்னு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணி கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு பேர். இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, மீன் நம்பர் ஆஃப் டாஸஸ் அப்படின்னு கேட்பாங்க. டேபிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸு 1 2, அதாவது டைல் விழுகலாம், டைல் விழுகாமல் போகலாம், ஒரு டைல் மட்டும் விழுகலாம், 2 டைல் விழுகலான்ற மாதிரி பிரிச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு மீன் கண்டுபிடிங்க அப்படின்னா, கரஸ்பாண்டிங் டைல் விழுகாமல் இருக்கிறதுக்கான நம்பர் 0, அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4 ப்ளஸ் அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைல் விழுகலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டி 2/4, அதை மல்டிப்ளை பண்ணுறது. அடுத்தது வந்து 2 டைல் விழுகலாம், அதுக்கான ஆப்ஷன் 1/4. இப்படி கிடைக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணுவாங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் 22 கொஸ்டின். இது அதை வச்சு மீன் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேட்பாங்க. இதை கொஞ்சம் நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டேபிள் மட்டும் நமக்கு உண்டு. ஒரு டையை த்ரோ பண்ணுறோம், 1 விழுகிறதுக்கு எத்தனை சான்ஸு, 2 விழுகிறதுக்கு எத்தனை சான்ஸு, 3 விழுகிறதுக்கு சான்ஸ் எத்தனை, இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பேரிங்கில் கரெக்டாக இருக்கா, இதுக்கு வந்து டேபிள் போடுங்க, இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம் கான்செப்ட் தான். பேஸ் தியரம் கான்செப்ட்டும் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கான்செப்டையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கான்செப்டில் வச்சு மீன் மட்டும் கேட்கலாம். மீன் அப்படின்னு கேட்டால் அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ இன்டூ பி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மீனுக்கு அதுதான். ஓவராலாக எத்தனை வருதோ எக்ஸ் வேல்யூ, அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். வேறு அவ்வளோதான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான பேஸ் தியரம் கொஷின்ஸ். நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சேம் பேட்டர்ன் கொஷினையே தான் நமக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பேஸ் தியரத்தோடு தான். அதனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளாக இருந்தாலும் டேபிள் வேல்யூவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேஸ் தியரம். இதில் வந்து கண்டிப்பாக ஃபார்முலாவை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். எத்தனை ஈவெண்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்றதை கோத்ரூ பண்ணிக்கணும். இதுதான் மேஜர் திங். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளுங்கிறது எக்ஸ்பெக்டட் கேஸ் பேஸ் ஸ்டடியில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஐ கெஸ் இட். ஸோ இல்லைன்னா நார்மலாக ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்குக்கோ வரலாம். அண்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தியரம் கான்செப்ட் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.